2022 வருட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். ஸோ இந்த 4ல் சரியான கூற்று எதுன்னு 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்ட் பி தான். 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. 1, 2 மற்றும் 3 இந்த 3 கூற்றுகளும் சரியான கூற்று. 4 தவறானது. அடுத்து, குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொருத்திடுக. சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி. அதை என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தரிசு நிலம், வேளாண்மைக்கு உகந்த நிலம், குடியிருப்பதற்கு உகந்த நிலம், வனநிலம். ஸோ 4ல் கரெக்டானது நம்ம பொருத்தணும். ஸோ சி தான் சரி. ஃபஸ்ட்டு சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா தரிசு நிலம், அப்ரகதானா வனநிலம், வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஸோ ஆப்ஷன் சி தான் சரி. நன்றி.